நான் தமிழ்நாட்டின் ஊழியர். எனக்காக அல்ல, பதவிகளை மகுடங்களை கனவிலே வைத்துக் கொண்டு நான் இல்லை. Even if I am crushed, I will repeat it not once but 1000 times. முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டான் வைகோ என்பது எல்லோருக்கும் தெரியும். திராவிட இயக்கத்துக்கு பாடுபட்ட தலைவர்களே, எங்களுக்கு வலுவை கொடுங்கள், எங்கள் உடலுக்கு வலுவை கொடுங்கள், எங்கள் உதிரத்தில் உணர்ச்சி ஊட்டுங்கள். We will fight for democracy. Tamil is the only ancient language, is the mother of all languages. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் 90களின் மத்தியில் வைகோ உருவாக்கிய அரசியல் கட்சி. அப்போது திமுக அதிமுகவுக்கான மாற்று சக்தியாகவே வைகோவின் மறுமலர்ச்சி திமுக பார்க்கப்பட்டது. அதனால்தான் 1996ஆம் ஆண்டு பொது தேர்தலில் மதிமுக தலைமையில் தனி கூட்டணியே உருவானது. பிறகு அரசியல் சூறாவளியில் பல்வேறு மாற்றங்களை சந்தித்த மதிமுகவுக்குள் சமீபத்தில் நிகழ்ந்த அதிமுக்கியமான மாற்றம், வைகோவின் மகன் துரை வைகோவுக்கு கட்சியில் முக்கிய பதவி தரப்பட்டதுதான். அந்த நொடியிலிருந்து மதிமுகவின் மீதும் வைகோவின் மீதும் ஏராளமான விமர்சன கணைகள் 8 திசைகளிலிருந்து வரத் தொடங்கின. வாரிசு அரசியலை கட்சிக்குள் கொண்டு வந்து விட்டார் வைகோ என்றும், கட்சிக்காக தியாகம் செய்த பலர் இருக்கும்போது நேற்று வந்த துரை வைகோவுக்கு முக்கிய பதவியை கொடுத்து விட்டார் என்றும், தொடர் தோல்விகளை தாண்டியும் வைகோவுடன் பயணித்த பலருடைய உழைப்பை வைகோ கொச்சைப்படுத்தி விட்டார் என்றும் விமர்சனங்கள் வெளிவந்தன. உண்மையில் காங்கிரஸ், பாஜக தொடங்கி அதிமுக, திமுக, பாமக, தமாக, தேமுதிக என்று பல கட்சிகளிலும் வாரிசுகள் தலையெடுத்திருக்கும் நிலையில் ஏன் மதிமுகவுக்கு மட்டும் கூடுதல் நெருக்கடிகள் தரப்படுகின்றன? வைகோவை நோக்கி மட்டும் கூர்மையான கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. அதற்கான பதிலை தேட வேண்டுமென்றால் மதிமுகவின் உருவாக்கத்திற்கான பின்னணியை பார்க்க வேண்டும். 1991ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் திமுக பெருந்தோல்வி அடைந்திருந்த சமயத்தில் கட்சிக்குள் புயல் வீச தொடங்கி இருந்தது. குறிப்பாக திமுக தலைவர் கருணாநிதியின் மகன் ஸ்டாலினுக்கு கட்சிக்குள் முக்கியத்துவம் தரப்படுவதாகவும் அதை வைகோவின் ஆதரவாளர்கள் ஏற்கவில்லை என்றும் பத்திரிகைகள் தொடர்ச்சியாக செய்தி வெளியிட்டன. வைகோவுக்கு நெருக்கமான சில மாவட்ட செயலாளர்களும் சில முக்கிய நிர்வாகிகளும் மு.க. ஸ்டாலினுக்கு தரப்படும் முக்கியத்துவத்தை நேரடியாகவும் மறைமுகமாகவும் விமர்சித்து மேடைகளில் பேசினர். குறிப்பாக திமுகவுக்கு இளைஞரணி உருவாக்கப்பட்ட போது அது ஸ்டாலினுக்கான வாய்ப்புகளை திறந்துவிடும் உத்தி என்று விமர்சிக்கப்பட்டது. அதற்கேற்ப முதலில் கூட்டு தலைமையாக இருந்த திமுக இளைஞரணிக்கு மாநில செயலாளராக மு.க. ஸ்டாலின் நியமிக்கப்பட்ட போது வாரிசு அரசியல் விமர்சனம் வேகமெடுக்க தொடங்கியது. தென் மாவட்டங்களில் செல்வாக்கு பெற்றவராக இருந்து இளைஞர்கள் மத்தியில் ஈர்ப்பை ஏற்படுத்தி திமுகவின் டெல்லி முகங்களுள் ஒருவராக இருந்தபடி வளர்ந்து வரும் தலைவராக இருக்கும் வைகோவுக்கு முட்டுக்கட்டை போடும் விதமாகவே மு.க. ஸ்டாலின் கட்சிக்குள் முன்னிலைப்படுத்தப்படுவதாக வைகோவின் ஆதரவாளர்கள் பலரும் கருதினர். அதையே மேடைகளிலும் முழங்கினர். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் வைகோவின் தீவிர ஆதரவாளர்களுள் ஒருவரான போடி முத்து மனோகரன் திருமண விழா ஒன்றில் பேசும்போது, இங்கே மணமகன் பொறியாளராக இருக்கிறார், நல்ல வேளை இவரும் தந்தையின் தொழிலைத்தான் செய்ய வேண்டும் என்று போட்டி போடாமல் பொறியாளராகிவிட்டார், ஏனென்றால் இப்போது தந்தையின் தொழிலை மகன் பார்ப்பதில்தான் பிரச்சனையே ஆரம்பிக்கிறது என்று பேசினார். அந்த சமயத்தில் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரனுக்கு மாத்தையா போல திமுக தலைவர் கருணாநிதிக்கு பிரதி தலைவராக வைகோவை நியமிக்க வேண்டும் என்று துண்டு பிரசுரங்கள் வெளியிடப்பட்டதாக சர்ச்சை வெடித்தது. அது திமுகவுக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியது. கட்சி தலைமையிடமிருந்து வருகின்ற கேள்விகளுக்கு விளக்கமளிக்க வேண்டிய சூழல் வைகோவுக்கு அடிக்கடி உருவானது அல்லது உருவாக்கப்பட்டது. அப்படியான பரபரப்பு நிரம்பிய சூழலில்தான் திமுக மாவட்ட செயலாளர் பொன் முத்துராமலிங்கம் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த வைகோவை வரவேற்கும் சுவரொட்டியில் திமுகவின் 3வது அத்தியாயமே வருக என்ற வாசகம் அச்சிடப்பட்டிருந்தது. அது திமுகவுக்குள் பெரிய புகைச்சலை கிளப்பியது. திமுகவின் முதல் அத்தியாயம் அண்ணா, 2வது அத்தியாயம் கருணாநிதி என்றால் வைகோவே 3வது அத்தியாயம் என்பதுதான் அந்த சுவரொட்டி சொன்ன செய்தி. மகனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய துடிக்கிறார் என்றும் வாரிசு அரசியலை வரிந்து திணிக்கிறார் என்றும் வைகோவின் ஆதரவாளர்கள் கருணாநிதி மீது மறைமுகமாக விமர்சனங்கள் செய்து கொண்டிருந்த நிலையில் 3வது அத்தியாயம் என்கின்ற சுவரொட்டி கட்சிக்குள் பதற்ற நெருப்பை பற்ற வைத்தது. அநேகமாக வைகோ மீது கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்கக்கூடும் என்ற செய்திகள் வந்த நிலையில் வைகோவுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கினார் மூத்த தலைவர்களுள் ஒருவரான நாஞ்சில் மனோகரன். அந்த சமயம் பார்த்து திமுகவுக்கு தொடர்புடைய அறக்கட்டளை ஒன்றிலிருந்து திடீரென நீக்கப்பட்டார் நாஞ்சில் மனோகரன். அதன் நீட்சியாக திமுக தலைமையை விமர்சித்து நாஞ்சில் மனோகரன் எழுதிய கருவின் குற்றம் என்ற அரசியல் கவிதை திமுகவுக்குள் அனலை கிளப்பியது.
வீரபாண்டி ஆறுமுகம் உள்ளிட்ட சில முக்கிய தலைவர்கள் வைகோவை நேரடியாக ஆதரிக்கவும் முடியாமல், மனதில் பட்டதை கருணாநிதியிடம் சொல்லவும் முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தனர். உச்சகட்டமாக வைகோவின் ஆதாயத்துக்காக திமுக தலைவர் கருணாநிதியை கொல்ல விடுதலை புலிகள் திட்டமிட்டுள்ளதாக உளவுத்துறை அனுப்பிய எச்சரிக்கை கடிதத்தை பத்திரிகையாளர்களிடம் பகிரங்கமாக வெளியிட்டார் கருணாநிதி. அதனைத் தொடர்ந்து வைகோ மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஊகம் வலுவடைந்தது. நொச்சிப்பட்டி தண்டபாணி, இடிமழை உதயன் ஆகியோர் வைகோவுக்கு ஆதரவாக தீக்குளித்து இறந்தனர். பிரச்சனை மெல்ல மெல்ல பெரிதாகி திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார் வைகோ. அப்போது வைகோவுடன் பொன் முத்துராமலிங்கம், TAK லக்குமணன், ஈரோடு கணேசமூர்த்தி, திருச்சி செல்வராஜ், செஞ்சி ராமச்சந்திரன், கோவை கண்ணப்பன் உள்ளிட்ட 9 மாவட்ட செயலாளர்கள் அணிவகுத்தனர். அந்த வகையில் திமுகவை அமைப்பு ரீதியாக செங்குத்தாக பிளந்திருக்கிறார் வைகோ என்றன ஊடகங்கள். ஆனால் எம்ஜிஆர் நீக்கப்பட்ட போது அவருடன் கட்சியின் மாவட்ட செயலாளர் போன்ற உயர் பதவியில் இருந்தவர்கள் யாரும் பெரிய அளவில் செல்லவில்லை. அந்த வகையில் வைகோவின் வெளியேற்றம் திமுகவை பெரிய அளவில் பாதிக்கும் என்று கணிக்கப்பட்டது. அதற்கேற்ப திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட வைகோ தனது தலைமையிலான கட்சியே உண்மையான திமுக என்றும், திமுகவின் உதயசூரியன் சின்னமும் கருப்பு சிவப்பு கொடியும் தனது பிரிவுக்கே சொந்தம் என்றும் தேர்தல் ஆணையத்தை அணுகினார். அப்போது திமுக வசம் இருந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களில் பருதி இளம்பழுதி திமுகவின் பக்கமும், துறைமுகம் செல்வராசன் வைகோவின் பக்கமும் இருந்தனர். பின்னர் நடந்த நீண்ட நெடிய வாத பிரதிவாதங்களுக்கு பிறகு கருணாநிதி அன்பழகன் தலைமையிலான கட்சியே உண்மையான திமுக என்றும், உதயசூரியனும் கருப்பு சிவப்பு கொடியும் கருணாநிதி அன்பழகன் தரப்புக்கே சொந்தம் என்றும் தீர்ப்பளித்தது தேர்தல் ஆணையம். அதன் பிறகு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற தனிக்கட்சியை தொடங்கினார் வைகோ. அதன் பொதுச் செயலாளராக வைகோவும் அவை தலைவராக எல் கணேசனும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். திமுகவுக்கு எதிரான கட்சியாக மதிமுகவை தொடங்கிய போதும் திமுக அதிமுகவுக்கு மாற்றாகவே தன்னை முன்னிறுத்தி கொண்ட வைகோ அப்போது நடந்து கொண்டிருந்த ஜெயலலிதா அரசுக்கு எதிராக பிரம்மாண்ட நடைப்பயணத்தை மேற்கொண்டார். கட்சி தொடங்கிய கையோடு வந்த பொதுத் தேர்தலில் மதிமுக தலைமையில் மக்கள் ஜனநாயக முன்னணி உருவானது. அந்த அணியில் CPM, ஜனதா தளம் ஆகியன இடம்பெற்றன. அந்த தேர்தலில் சிவகாசி மக்களவை தொகுதி, விளாத்திகுளம் சட்டமன்ற தொகுதி என 2இல் போட்டியிட்டார் வைகோ. முதலமைச்சர் வேட்பாளராக வைகோ முன்னிறுத்தப்பட்ட அந்த தேர்தலில் மதிமுகவுக்கு தோல்வியே மிஞ்சியது. ஆனாலும் தோல்வியை கண்டு துவளாமல் அரசியல் நடவடிக்கையை தீவிரப்படுத்தினார் வைகோ. கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு, கச்சத்தீவில் பாதிக்கப்படும் மீனவர்களுக்கான ஆதரவு குரல், காவிரிக்கான உரிமை குரல், ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான குரல், முல்லை பெரியாருக்கான உரிமை போராட்டம், ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவான முழக்கங்கள், சமூக நீதிக்கான போராட்டங்கள், மாநில உரிமைக்கான முயற்சிகள் என்று தொடர்ந்து போராட்ட அரசியலை முன்னெடுத்தார் வைகோ. அதே சமயம் தேர்தல் வெற்றி என்பது கட்சியின் இருப்புக்கு அவசியம் என்ற அடிப்படையில் 1998 ஆண்டு மக்களவை தேர்தலில் அதிமுக பாஜக அணியில் இணைந்தது மதிமுக. வாஜ்பாய் பிரதமராக வேண்டும் என்று தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்தார் வைகோ. அந்த தேர்தலில் மதிமுகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. அப்போது வைகோ உள்ளிட்ட 3 வெற்றி பெற்றனர். வைகோ விரும்பிய துறையை கொடுக்க பிரதமர் வாஜ்பாய் தயாராக இருந்தும் அந்த அரசில் மதிமுக இடம் பெறவில்லை. வாஜ்பாய் அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை ஜெயலலிதா திரும்ப பெற்றதால் ஆட்சி கவிழ்ந்தது. பிறகு நடந்த தேர்தலில் கூட்டணிகள் மாறின. பாஜக தலைமையிலான கூட்டணியில் அதிமுகவின் இடத்திற்கு திமுக வந்தது. தனிக்கட்சி தொடங்கிய பிறகு மீண்டும் திமுகவுடன் கைகுலுக்க வேண்டிய நெருக்கடி வைகோவுக்கு உருவானது. ஆனாலும் வாஜ்பாயை மையப்படுத்தி திமுக இடம்பெற்ற கூட்டணியில் தொடர்ந்தது வைகோவின் மதிமுக. அந்த கூட்டணியில் மதிமுகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. அந்த தேர்தலின் முடிவில் வாஜ்பாய் மீண்டும் பிரதமரானார். இம்முறை மதிமுக மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றது. செஞ்சி ராமச்சந்திரனும் கண்ணப்பனும் மத்திய அமைச்சர்களானார்கள். திமுகவுக்கும் மதிமுகவுக்கும் இடையே ஏற்பட்ட நல்லுறவு அடுத்து வந்த சட்டமன்ற தேர்தலில் முறிந்தது. தொகுதி ஒதுக்கீட்டில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக திமுக கூட்டணியில் இருந்து விலகி தனித்து போட்டியிட்டது மதிமுக. வினோதம் என்னவென்றால் திமுக கூட்டணியில் பாஜக போட்டியிட்ட தொகுதிகளில் அந்த கட்சிக்கு ஆதரவளித்துவிட்டு ஏனைய தொகுதிகளில் மதிமுக போட்டியிட்டதுதான். ஆனால் தேர்தலின் முடிவில் மதிமுகவுக்கு படு தோல்வியே மிஞ்சியது. ஒடா சட்டம் வைகோவின் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்திய சட்டம். தீவிர விடுதலை புலிகள் ஆதரவாளரான வைகோ திருமங்கலத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசும்போது விடுதலை புலிகளை நேற்றும் ஆதரித்தேன், இன்றும் ஆதரிக்கிறேன், நாளையும் ஆதரிப்பேன் என்று நாடாளுமன்றத்தில் முழங்கியதாக பேசினார். அதனைத் தொடர்ந்து பொடா சட்டத்தின் கீழ் வைகோவை கைது செய்தார் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா. சுமார் 19 மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் வைகோ.
அப்போது வைகோவை பார்க்க வேலூர் சிறைக்கு வந்த கருணாநிதி என் தம்பி வைகோவுக்காக சிறை செல்லவும் தயார் என்றார். பிறகு வைகோ சிறையிலிருந்து வெளியே வந்ததும் மீண்டும் திமுக கூட்டணியில் இணைந்து 2004ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலை சந்தித்தது மதிமுக. காங்கிரஸ் இடம்பெற்ற அணியில் மதிமுக இடம்பெற்றது. அதுதான் முதன்முறை. அந்த தேர்தலின் போது தனது தொகுதியில் தனக்கு பதிலாக சிப்பிப்பாறை ரவிச்சந்திரனை நிறுத்தினார் வைகோ. பின்னர் மன்மோகன் சிங் அரசு அமைந்த போது அந்த அரசுக்கு வெளியில் இருந்து ஆதரவளித்தது மதிமுக. மக்களவை தேர்தலின் போது மலர்கின்ற திமுக மதிமுக கூட்டணி ஏனோ சட்டமன்றத்திற்கும் தொடர்வது இயலாமல் போனது. 2004ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் திமுகவுடன் இணைந்து போட்டியிட்ட மதிமுக 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது தொகுதி எண்ணிக்கை குறித்த கருத்து வேறுபாட்டால் திமுக கூட்டணியில் இருந்து விலகி அதிமுக அணியில் இணைந்து போட்டியிட்டது. அந்த அணியில் மதிமுகவுக்கு 35 தொகுதிகளை ஒதுக்கினார் ஜெயலலிதா. அதிமுக அணியின் பிரச்சார பீரங்கிகளாக வைகோவும் திருமாவளவனும் செயல்பட்டனர். அந்த தேர்தலில் அதிமுக அணி தோல்வியடைந்த போதும் மதிமுகவுக்கு 6 எம்எல்ஏக்கள் கிடைத்திருந்தனர். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மதிமுக இடம்பெற்றது. அதுதான் முதன்முறை. வெற்றி கொடுத்த நம்பிக்கை காரணமாக 2009ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலிலும் அதிமுக கூட்டணியிலேயே நீடித்தது மதிமுக. உண்மையில் ஈழ இறுதி யுத்தத்தால் தமிழகம் முழுக்க ஈழ ஆதரவு திமுக எதிர்ப்பு அலை வீசிக்கொண்டிருந்தது. முதலமைச்சர் கருணாநிதியின் செயல்பாடுகள் மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார் வைகோ. அந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற மதிமுக 4 தொகுதிகளில் போட்டியிட்டது. விருதுநகர் தொகுதியில் வைகோ போட்டியிட்டார். திமுக காங்கிரஸ் கூட்டணி மீது பலத்த எதிர்ப்பலை வீசியதாக சொல்லப்பட்ட அந்த தேர்தலின் முடிவுகள் வியப்பை கொடுத்தன. திமுக கூட்டணிக்கு 28 தொகுதிகள் கிடைத்தன. அதிமுக அணியில் இடம்பெற்ற மதிமுக சார்பில் ஈரோடு கணேசமூர்த்தி மட்டும் வெற்றி பெற்றார். வைகோவே தோற்று போயிருந்தார். ஈழத்திற்கு ஆதரவாக நின்று ஈழத் தமிழர்களுக்காக குரல் கொடுத்து ஈழத் தமிழர் விவகாரத்திற்காகவே சிறை சென்ற வைகோ தலைமையிலான மதிமுக ஈழப் பிரச்சனை முக்கிய பங்கையாற்றிய தேர்தலில் தோல்வியடைந்தது பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டது. ஆனால் வைகோவோ தோல்வியை பற்றி கவலைப்படாமல் மக்கள் ஆதரவு போராட்டங்களில் பங்கேற்க தொடங்கினார். மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடுவதையும் தேர்தல் வெற்றி தோல்விகளையும் தனித்தனியாக பார்க்க வேண்டும் என்பதில் வைகோ அதிகபட்ச உறுதியை காட்டினார். தமிழக அரசியல் கட்சி தலைவர்களில் பலரிடமும் தென்படாத அரிய குணாம்சம் அது. மக்கள் பணிகளிலும் போராட்டங்களிலும் ஈடுபடும் அதே வேளையில் அரசியல் ரீதியாக திமுகவை விமர்சிப்பதில் தளராத முனைப்புடன் செயல்பட்டார் வைகோ. குறிப்பாக ஈழ பிரச்சனையில் திமுகவின் செயல்பாடு, குடும்ப ஆதிக்கம், வாரிசு அரசியல், 2G ஸ்பெக்ட்ரம் முறைகேடு, ஏர்செல் மேக்சிஸ் முறைகேடு போன்றவற்றில் திமுகவை மேடைக்கு மேடை விமர்சித்தார் வைகோ. 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக அணியிலேயே மதிமுக நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. மதிமுக, இடதுசாரிகள் உள்ளிட்ட பல கட்சிகள் அதிமுக அணியில் இடம்பெற்ற போதும் விஜயகாந்தின் தேமுதிகவை ஜெயலலிதா அதிகம் விரும்பினார். அவருக்கு அதிக தொகுதிகள் ஒதுக்க வேண்டிய சூழல் உருவான போது மதிமுகவை கழற்றிவிட தயாரானார் ஜெயலலிதா. அதற்காக மதிமுகவுக்கு ஒற்றை இலக்கத்தில் தொகுதிகள் ஒதுக்க முடிவு செய்தார். அது வைகோவின் சுயமரியாதையை தட்டி எழுப்பவே அதிமுக கூட்டணியிலிருந்து விலகியதோடு சட்டமன்ற தேர்தலையே புறக்கணித்தார் வைகோ. தேர்தல் அரசியலுக்கு வந்த 15 ஆண்டுகளில் ஒரு பொது தேர்தலையே மதிமுக புறக்கணித்தது அதுதான் முதல் முறை. இத்தனைக்கும் அந்த தேர்தலின் போது மதிமுகவை தம் பக்கம் கொண்டுவர திமுக தலைவர் கருணாநிதி பல முயற்சிகளை எடுத்தார். வரிப்புலி வரிசையே வருக வருக என்று வைகோவை மறைமுகமாக அழைத்து முரசொலியில் கடிதம் எழுதினார் கருணாநிதி. ஆனாலும் தேர்தலை புறக்கணித்து ஒதுங்கி நின்றது மதிமுக. அடுத்து என்ன செய்ய போகிறது மதிமுக என்ற கேள்வி அரசியல் களத்தில் எழுந்த நிலையில் 2014ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல் நெருங்கியது. குஜராத் முதல்வராக இருந்த நரேந்திர மோடியை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தி நாடு தழுவிய பெரும் கூட்டணியை உருவாக்கும் முயற்சியில் பாஜக ஈடுபட்டிருந்தது. அப்போது நாடு முழுக்க மோடி அலை வீசுவதாக சொன்ன வைகோ நேராக டெல்லி சென்று ராஜ்நாத் சிங்கை சந்தித்து பேசினார். அதன் மூலம் பாஜக மதிமுக கூட்டணி உருவானது. அதன் பிறகு தமிழகத்தில் தேமுதிக, பாமக உள்ளிட்ட பல கட்சிகள் கொண்ட அணி மோடியை முன்னிறுத்தி உருவானது. அந்த தேர்தலில் மதிமுகவுக்கு 7 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. விருதுநகர் தொகுதியில் வைகோ போட்டியிட்டார். மோடிக்கு ஆதரவாக தமிழகமெங்கும் பிரச்சாரம் செய்த வைகோ திமுக கூட்டணியை கடுமையாக விமர்சித்து தேர்தல் களத்திற்கு வெப்பமூட்டினார். அந்த தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு 2 தொகுதிகளில் வெற்றி கிடைத்திருந்தது. ஆனால் மதிமுகவுக்கு மீண்டும் படுதோல்வியே மிஞ்சியது. மோடி பிரதமரானார். தோல்வியுற்ற போதும் மோடிக்கு ஆதரவாகவே வைகோ இருப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் மோடியின் பதவியேற்பு விழாவுக்கு இலங்கை அதிபர் ராஜபக்சே அழைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி போராட்டம் நடத்தி பாஜக அணியிலிருந்தே விலகினார் வைகோ.
அன்று தொடங்கி மதிமுக பாஜக இடையே பலத்த கருத்து மோதல்கள் ஏற்பட்டன. அதே சமயம் திமுக எதிர்ப்பிலும் துளியும் சமரசம் என்று செயல்பட்டார் வைகோ. அதன் நீட்சிதான் 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது உருவான மக்கள் நல கூட்டணி. மதிமுக, விசிக, சிபிஎம், சிபிஐ ஆகிய 4 கட்சிகளை கொண்ட கூட்டணியை விரிவுபடுத்தும் வகையில் தேமுதிக, தமாகவுடன் தொகுதி உடன்பாடு செய்து கொள்ளப்பட்டது. அரசியல் அனுபவத்தில் வைகோவுக்கு மிகவும் இளையவரான விஜயகாந்தை கேப்டன் என வைகோ அழைத்ததும், விஜயகாந்தை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தியதும், கூட்டணியை கேப்டன் விஜயகாந்த் அணி என்று அழைக்கலாம் என்று வைகோ சொன்னதும் விமர்சனத்திற்கு உள்ளாகின. அதேபோல தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுக தலைவர் கருணாநிதியை கடுமையான சொல்லால் விமர்சித்ததும், கோவில்பட்டி தொகுதியில் போட்டியிடுவதாக அறிவித்துவிட்டு கடைசி நேரத்தில் போட்டியிடாமல் வேறு வேட்பாளரை நிறுத்தியதும் சர்ச்சைகளை உருவாக்கின. ஆனால் தேர்தலின் முடிவில் மக்கள் நல கூட்டணி படுதோல்வியை சந்தித்தது. அந்த தோல்வியை தொடர்ந்து வைகோவின் மனமும் மதிமுகவின் பாதையும் திமுக கூட்டணியை நோக்கி நகரத் தொடங்கியது. குறிப்பாக திமுக தலைவர் கருணாநிதி உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த சமயத்தில் கருணாநிதி, வைகோ, ஸ்டாலின் சந்திப்புகள் நடந்தன. அந்த சந்திப்புகள் நல் உறவாக மாறின. திமுகவில் இருந்தபோதும் திமுக கூட்டணியில் இருந்தபோதும் எப்படி கருணாநிதிக்கு துணையாக இருந்தேனோ அதேபோல மு.க. ஸ்டாலினுக்கு துணையாக இருப்பேன் என்று கருணாநிதிக்கு வாக்குறுதி தந்திருப்பதாக சொன்னார் வைகோ. அதுபோலவே கருணாநிதியின் மறைவிற்கு பிறகும் திமுகவுடனும் மு.க. ஸ்டாலினுடனும் நல்லுறவு பாராட்டினார் வைகோ. அது 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் திமுக மதிமுக கூட்டணியை உருவாக்கியது. அப்போது மதிமுகவுக்கு ஒரு மக்களவை தொகுதியையும் ஒரு மாநிலங்களவை இடத்தையும் ஒதுக்கினார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். அதில் மதிமுகவின் கணேசமூர்த்தி உதயசூரியன் சின்னத்தில் வெற்றியும் பெற்றார். மதிமுகவுக்கான ஒற்றை மாநிலங்களவை இடம் வைகோவுக்கானது என்ற அம்சம் வைகோ மீது ஸ்டாலின் வைத்திருந்த மரியாதைக்கான அடையாளமாக பார்க்கப்பட்டது. அதை உறுதி செய்வது போல தேர்தலுக்கு பிறகு வைகோ மாநிலங்களவை உறுப்பினரானார். அதன் நீட்சியாக திமுகவின் நெருக்கமான கூட்டணி கட்சியாக மதிமுக மாறியது. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாற்காலியில் மு.க. ஸ்டாலினை அமர்த்தியே தீர்வேன் என்று சூளுரைத்தார் வைகோ. அதுபோலவே 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. அவற்றில் உதயசூரியனில் போட்டியிட்டு 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றது மதிமுக. இப்படி போராட்டக்களம், அரசியல் களம், தேர்தல் களம் என 30 களங்களில் தொடர்ச்சியாக எதிர்நீச்சல் போட்டு வரும் மதிமுகவில் 2021ஆம் ஆண்டு புதிய மாற்றம் ஒன்று உருவானது. அதுதான் வைகோவின் மகன் துரை வையாபுரி என்கின்ற துரை வைகோவின் வருகை. ஆரம்ப காலம் முதல் அரசியலில் இருந்து ஒதுங்கியிருந்த துரை வைகோ கடந்த சில ஆண்டுகளாகவே அரசியல் கருத்துக்களை பேசத் தொடங்கினார். அரசியல் மேடைகள் சிலவற்றிலும் பங்கேற்றார். அதன் மூலம் அரசியல் களத்திற்கு வருகிறாரா துரை வைகோ? அப்படி வந்தால் அதை வைகோ அனுமதிப்பாரா? வாரிசு அரசியலுக்கு எதிராக உருவான கட்சியாக பார்க்கப்படும் மதிமுகவில் அவருக்கு பதவி தரப்படுமா? அப்படி தந்தால் அதை மறுமலர்ச்சி திமுக தொண்டர்களும் தலைவர்களும் ஏற்பார்களா என்பன போன்ற கேள்விகள் எழுந்தன. அந்த கேள்விகளுக்கு மத்தியில்தான் துரை வைகோ குறித்து கட்சியின் உயர்மட்ட நிர்வாகிகளிடம் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தினார் வைகோ. குறிப்பாக துரை வைகோ அரசியலுக்கு வரலாமா, பதவி கொடுக்கலாமா என்ற கேள்வி வாக்குச்சீட்டில் இடம்பெற்றிருந்தது. அந்த வாக்கெடுப்பில் பங்கேற்ற 106 பேரில் 2 பேரை தவிர மற்ற அனைவரும் துரை வைகோவின் வருகையை ஆதரித்து வாக்களித்ததாக சொன்ன வைகோ அந்த முடிவை ஏற்று மதிமுகவின் தலைமை கழக செயலாளர் என்ற பதவியை துரை வைகோவுக்கு வழங்கினார். மதிமுகவில் துரை வைகோவுக்கு முக்கிய பதவி கொடுக்கப் போகிறார் வைகோ என்ற செய்தி வெளியே கசிந்த நொடியில் தொடங்கிய விமர்சனங்களும் கேள்விகளும் துரை வைகோவுக்கு பதவி தரப்பட்ட பிறகு வேகமெடுத்தன. வாரிசு அரசியலை விமர்சித்து கட்சி தொடங்கிய வைகோ அதே வாரிசு அரசியலை தான் தொடங்கிய கட்சிக்குள் திணிக்கலாமா என்ற கேள்வி, முதல் மகனுக்கு பட்டாபிஷேகம் என்று மு.க. ஸ்டாலினை நோக்கி பேசிய வைகோ இப்போது தனது மகனுக்கே பட்டாபிஷேகம் செய்யலாமா என்ற கேள்வி வரை பல கேள்விகள் வைகோவை நோக்கியும் மதிமுகவை நோக்கியும் வீசப்பட்டன. துரை வைகோவுக்கு பதவி தரப்பட்டது கட்சிக்கு உள்ளும் புகைச்சலை கிளப்பியது. கட்சியின் மதிமுகவின் இளைஞரணி செயலாளராக இருந்த கோவை ஈஸ்வரன் கட்சியை வைகோவின் மகனால் தான் வளர்த்தெடுக்க முடியும் என்ற வாதத்தை ஏற்கவில்லை என்று சொல்லி கட்சியிலிருந்து விலகினார். அதேபோல துரை வைகோவுக்கான வாக்கெடுப்பு நடந்தபோது மதிமுகவின் அவை தலைவர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்காததும் கேள்விகளை எழுப்பியது. ஆனால் துரை வைகோவின் வருகையும் அவருக்கு தரப்பட்ட பதவியும் வாரிசு அரசியலே அல்ல. பொது வாழ்வுக்கு தேவையான அனைத்து தகுதிகளும் துரை வைகோவுக்கு உள்ளது. ஆனாலும் அரசியலில் ஈடுபட வேண்டாம் என்றுதான் சொல்லி வந்தேன் என்றாலும் எனக்கே தெரியாமல் 2 ஆண்டுகளாக கட்சி பணிகளில் அவர் ஈடுபட்டு வந்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக தொண்டர்களின் விருப்பத்தின் பேரிலேயே அவர் வந்திருக்கிறார். ரகசிய வாக்கெடுப்பு மூலமாகவே அவருக்கு பதவியும் தரப்பட்டுள்ளது.
என்பது வைகோவின் விளக்கம். எப்படி பார்த்தாலும் வைகோவின் மகன் துரை வைகோவின் வருகையும் அவருக்கு தரப்பட்ட பதவியும் மதிமுகவுக்கு உள்ளும் புறமும் சர்ச்சைகளை எழுப்பிக் கொண்டுதான் இருக்கும். அந்த சர்ச்சைகளை எப்படி கையாளப் போகிறது மதிமுக என்பதில்தான் அந்த கட்சியின் எதிர்காலம் இருக்கிறது.